ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டிவான சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே ஏப்ரல் 23. நிறைய பேர் உங்களோட ஜனநாயக கடமையை முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மக்களோட வாக்குகள் பதிவாகாமலே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வசதிகள் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தரல. நிறைய வாக்குகள் இப்போ பதிவாகாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நிறைய மக்களால் ஓட்டு போட முடியல. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இருக்கிற அரசியல் களம் அதிகமாக சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். நிறைய பேர்கள் கட்சி ஆரம்பித்து அவங்களாம் இப்போ எலெக்ஷனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக நிற்கிறது பேசும் பொருளாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அண்ணா ஆரம்பித்த டிவிகே கட்சி. விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் சென்னையில் பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதியிலையும் இந்த 2 தொகுதியில் வேட்பாளராக நின்று போட்டிக்கிட்டுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2 தொகுதி ரொம்ப ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கப்படுறதா இருந்துச்சு. ஏன்னா ஒரு புதுசாக ஃபேமஸான ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு அரசியலுக்கு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப அரசியல் களம் சூடு பிடிச்சி போயிருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நேற்று எலெக்ஷன் நடந்த பட்சத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குது திருச்சி கிழக்கு தொகுதியில். அங்கே பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் அந்த பள்ளிக்கூடத்துலேயே இருந்திருக்கிறாங்க. ரூமுக்குள்ளார லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு. நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மக்களே, இப்போ நம்ம வாக்கை செலுத்துறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளார நம்மளோட வாக்கை நம்ம கண்டிப்பாக போய் செலுத்திடணும். இதுதான் டைமு. அந்த 6 மணினா அந்த 6 மணிக்கு எல்லாம் வாக்குகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக அந்த 6 மணிக்கு அந்த இவிஎம் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, சீல் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். ஒரு காலேஜோ எங்கேயோ போயிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ரூமில் வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. அதுதான் அதோட ப்ரொசீஜர். 6 மணிக்கு மேலே தேர்தல் அதிகாரிகளுக்கு அங்கே வேலையே கிடையாது. அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புற வேலை தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நைட்டு 2 மணி 1 மணி அளவில் பார்த்திங்கன்னா எதுக்கு தேர்தல் அதிகாரிகள்லாம் உள்ளே இருந்தாங்க, இவிஎம் மிஷின்லாம் ஆனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே தெரியல. திருச்சி கிழக்கில் தான் அந்த சம்பவம் இப்படி நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு போகிற மாதிரி தேர்தல் அதிகாரிகள் எல்லாமே போயிட்டாங்களாம். 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ராங்காக எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி மூவ் ஆகிட்டாங்களாம் அங்கேருந்து. அப்புறமா எப்படி உள்ளே வந்தாங்க, எந்த வழியாக வந்தாங்க, பின்பக்கமாக வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்களாம். இப்போ கவனிப்பாங்கள்ல மக்கள். இப்போ ஸ்கூலில் இருக்குது, அங்கே திடீர்னு லைட் எரியுது, உள்ளார ஜனங்கள் மக்கள் இருக்கிற மாதிரி ஏதோ கேட்குது, சவுண்டெல்லாம் கேட்குதுன்னா பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சந்தேகத்தின் பேரில் போய் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது தேர்தல் அதிகாரிகள் ஈவினிங் போனவங்க நைட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க. 1 மணி 2 மணி அளவில் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கு உள்ளே என்ன வேலை? அதுவும் இந்த ஓட்டு போடுற மிஷின் எல்லாமே லாக் பண்ணலை, ஒன் பண்ணல, அப்படியே இருக்குது. இவங்க தான் போயிட்டாங்களே, எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் பொதுமக்கள் அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்கூலுக்குள்ளார போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு சண்டை போட்டிருக்கிறாங்க. உள்ளார பார்த்திங்கன்னா காவல் அதிகாரிகளுமே இருந்திருக்கிறாங்க உள்ளார. சில அரசியல் தலைவர்கள் கூட இருந்ததாக சொல்லப்படுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாவேகா தலைவர்கள்னு சொல்ல முடியாது, இந்த ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, பொதுமக்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கேட்குறாங்க, தேர்தல் அதிகாரிகளை போய் சண்டை போடுறாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க கூடவே சேர்ந்து தாவேகா ஆதரவாளர்களும் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. வீடியோவும் எடுத்து அதை ஆதாரமாக இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறாங்க. நல்லா இப்போ போயிட்டுருக்குது. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸே போயிட்டுருக்கு. அப்படி இந்த நேரத்தில் என்ன வேலைன்னு கேட்டதுக்கு போலீஸ் பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் பொதுமக்களையும் தாவேக்கா அவங்க ஆதரவாளர்களையும் எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, அதிகாரிகளுக்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு அங்கே என்ன வேலை? 6 மணி முடிஞ்சிருச்சுன்னா நைட்டு 2 மணி 1 மணி அளவுக்கு அங்கே என்ன வேலை அவங்களுக்கு? அப்படி என்ன உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க? கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தட்டி கேட்க போனவங்க பொதுமக்கள், தாவேகா ஆதரவாளர்கள் அவங்க தான் போயிருக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரர்கள்லாம் எங்கே போயிருக்கிறாங்க, அங்கே இருந்தாங்களா,
அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ தேர்தல் களம் அப்படிங்கிறது, இப்போ நான் டிவிகேக்கு மட்டும் சப்போர்ட்டாக வந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. நிறைய கட்சிகள் வந்து நிற்கிறாங்க. மொத்தமே 4-5 கட்சி மட்டும் இல்லைங்க, எவ்வளோ கட்சிகள் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வாக்கும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து நைட்டில் ஓப்பனில் இருக்கிற அவசியம் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போது நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை நம்ம இணைச்சிருப்போம். இப்போ ரேஷன் கடையில் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம், அரிசி, சர்க்கரை, பருப்புலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வருது இல்லைங்களா? எத்தனை கிலோ நம்ம வாங்கின கொண்டு, என்ன வாங்கின கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஃபுல் விவரம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஓடிடிலேயும் தானே நம்மளோட நம்பர் வந்து இணைச்சிருக்கிறோம். அப்படி இணைச்சிருக்க போது இப்போ நீங்கள் போயிட்டு இன்றைக்கி உங்களோட ஓட்டை வந்து செலுத்திட்டீங்க, நீங்கள் இத்தனை மணிக்கு போயிட்டு நீங்கள் செலுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனுக்கு ஏன் வரல மெசேஜ் சொல்லுங்கள்? இத்தனை மணிக்கு இந்த மாதிரி இந்த தொகுதியில் போயிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களோட வாக்கு அந்த அளவுக்கு வரலனாலும் இத்தனை மணிக்கு போயிட்டு உங்கள் பேரோட நீங்கள் இத்தனை மணிக்கு உங்களோட வாக்கை வந்து பதிவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவங்க ஃபோன் நம்பருக்கு வந்திருந்தா, இந்த மாதிரி நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து தேர்தல் அதிகாரிகள் அங்கே உள்ளார இருந்துக்கிட்டு ஏதோ வேலை பார்க்குறதுக்கு என்ன அவசியம்? எந்த அவசியமும் இருக்காது. இப்போ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, நிறையா மக்களால் ஓட்டு போட முடியல. சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகிருக்கலாம், வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களோட ஓட்டெல்லாம் இப்போ வேறு யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ஓட்டை இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 100% ஓட்டு வந்து இருக்குது, ஓகேங்களா? ஒரு 1000 ஓட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-800 ஓட்டு வந்து பதிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. மீதி ஒரு 300-200 ஓட்டு வந்து பதிவாகவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அப்போ பதிவாதவங்க எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து வராமல் இருந்துட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் அப்படி பதிவாகாதவங்களோட ஓட்டை வந்து வேற ஒருத்தவங்க வந்து கள்ள ஓட்டை அதை போடும்போது இது வந்து மொபைலுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் வந்து வந்துடணும், ஃபோனுக்கு வந்து வந்துடணும். அப்படி போடாதவங்களுக்கே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும்போது அவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளே ஓட்டு போட போகல, நம்ம ஓட்டை வேறு யாரோ போட்டுட்டாங்களாட்டுக்கு, நம்ம பேர் போட்டு நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மணிக்கு போட்டோன்னு சொல்லிட்டு நம்மளோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டைரெக்டாக கையில் ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என் ஓட்டை யாரோ கள்ள ஓட்டாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்துலேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ பொதுமக்கள் போயிட்டு மற்ற கட்சிக்காரர்கள் போயிட்டு போராட்டம் பண்ணி நியாயம் கேட்குறதுல அதெல்லாம் வந்து குறைச்சிடலான்னு நான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஃபோனுக்கு அவங்கவுங்க வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போயிடுச்சுன்னா வெற்றிகரமாக, வாக்கு செலுத்தாதவங்களோட வாக்கை வேறு யாராச்சும் செலுத்திருந்தா கூட ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வேறு யாரும் செலுத்தினாலும் நம்பருக்கு யாருக்கு மெசேஜ் போகும்? அந்த உரிமையாளரோட நம்பருக்கு தான் மெசேஜ் போகும், இத்தனை மணிக்கு நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்ட்டு. அப்போ அவங்களோட வாக்கை வந்து யார் தப்பாக போட்டாங்க, யார் கள்ள ஓட்டாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து தெளிவாக தெரியும். அதை வச்சு கையில் ஆதாரத்தை வச்சு இவங்க அவங்களுக்கான நியாயத்தை வந்து வாங்கிக்கலாம். அதுவும் கள்ள ஓட்டு வந்து போடப்படுறதையும் வந்து முற்றிலும் தவிர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நம்ம ரேஷன் கடையில் பொருள் வாங்கும் போது நம்ம ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருதோ, அந்த மாதிரி நம்மளோட வாக்கை வந்து நம்ம பதிவிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட வாக்கை பதிவிட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பொதுமக்கள் போயிட்டு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நைட்டு 1 மணி 2 மணி அளவுக்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வேலை? இன்னும் இவிஎம் மிஷினை வந்து லாக் பண்ணாமல் சீல் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து அனைத்து கட்சிகளுக்குமே வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் உங்களாகிய கருத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பை.